உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு அதிகமாக மனரீதியான பிரச்சனைகளுக்குள் ஆக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனிதர்களை விட இன்றைக்குள்ள மனிதர்கள் அதிகமாக மனரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் இதையும் விட பாதிக்கப்படுவார்கள் என்று அறிக்கைகள் எச்சரிக்கிறது. உளவியல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக மனிதர்களுக்கு வருகிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் உலகம் அதைவிட வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள அதிகமானவர்கள் காணாத ஒரு உலகத்தை இப்புள்ள பிள்ளைகள் காணப்போகிறார்கள். ஏஐ டெக்னாலஜி என்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் நாம் ரொபோட்டுகளை கண்டிருக்கிறோம். அந்த ரொபோட்ல நாம போய் காடை போட்டோம்னா எங்களுக்கு பணத்தை எண்ணி தர்ற ரொபோவை பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் பேசினால் புரிந்து கொண்டு நம்மளோட பேசுகிற ரொபோவை இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. அந்த ரொபோட்டுகளை கண்டுபிடித்து விட்டார்கள். உலகம் மிக வேகமாக முன்னேறி கொண்டு போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரியவர்களை இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். அதற்குரிய அறிவை வளர்க்கிற நேரம் அதை சந்திக்கக்கூடிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அல்லாஹ் உருவாக்குறான். அப்படி உருவாக்குகிற நேரம் இந்த உலகம் வேகமாக பயணிக்கிற நேரம் மனிதனுக்குள் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத போற நேரம் அவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறான். ஏன்னா ஒரு வாகனம் வேகமா போற நேரம் அந்த வேகத்துக்கேற்ப உள்ளக்குள்ள நாமெல்லாம் பெல்ட்டை போட்டிருக்கணும். இல்லைன்னா வேகமா போய் பிரேக் அடிச்ச நேரத்தில் நம்ம போய் முட்டிடுவோம். அதனால் இதற்கு முன்னாடி உள்ளவர்கள் 10 பிள்ளையோடு மாலை நேரம் படியில் உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இருந்தது. பிள்ளைகள் 10 உழைத்து கொடுக்கணும், அவர்கள் சாப்பிடணும். ஆனா அதிகமான வேலை, எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்குள்ளவர்களுக்கு 2 பிள்ளை, போக போக ஒரு பிள்ளை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏண்டா அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுடைய அறிக்கையை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பாப்புலேஷன். 1ஆம் ஆண்டுக்கு சேர்ந்த பிள்ளைகள் 3,71,000 பிள்ளைகள். இப்பொழுது நீங்க நம்பினால் 270 தொடக்கம் 280 வரைக்கும் குறைந்து விட்டது. அன்னளவாக 90,000 பிள்ளைகள் 1ஆம் ஆண்டுக்கு சேர்ப்பதுக்கு இல்லை. அப்படின்னா எங்க போனாங்க? பிள்ளைகளை பெத்தெடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிக்கைகள் தலைக்கீழ் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டுடைய சனத்தொகை மெல்ல மெல்ல குறைகிறதாக அறிக்கைகள் சொல்கிறது. அதனால் கூடிய சனத்தொகை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. காரணம் ஃபைனான்சியல் கிரைசிஸ். இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதாரத்துக்குரிய அந்த பாதிப்புக்கு பிறகு மக்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறி அந்த சிந்தனைகளுக்கு பிறகு நாம் பிள்ளைகளை குறைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகள் வளா தக்குத்தொழு ஆகுல அதுக்கும் ஹஷியத்தையும் வறுமைக்கு அஞ்சு உங்க பிள்ளைகளை கொள்ளாதீங்கப்பா. அவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்க தான் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இருக்கணும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் தான் நிறைய அல்லாஹ்வை நினைவு கூறுறேன்னு எனக்கு உள்ள அமைதி பெறலண்டா. அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ள அமைதி பெறுதுன்னு குர்ஆன் சொன்னா உள்ள அமைதி பெறணும். அப்ப நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவன்ற பேர்ல வேற ஏதோ முசீபத்து பண்றீங்க. உங்க உள்ள அமைதி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பிரச்சனைகள் எல்லாம் பார்ப்போம். இன்றைக்குள்ள பொருளாதார சிக்கல், ஆசை வேகமாக பறக்கிறது. அதனுடைய வேகத்தில் பொருளாதாரம் வருகிறதாண்டா கொஞ்சம் அங்கதான் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். அப்ப நிறைய ஹோமோன்ஸ்கள் சுரப்புது. சொல்றார்கள் மனசு தான் உடம்ப கண்ட்ரோல் பண்ண பண்றாங்க. ஒரு ஆள் நல்லா இருப்பார் சிரிச்சிட்டு, ஒரு ஆள் வந்து பக்கத்துல பேசுறாரு, மனசை குழப்பிடுவார். முகமெல்லாம் மாறும், கடுக்கடுப்பா மாறும், பல்லு கடிக்கப்படும், கண்ணு இப்படி பார்க்கும், மூஞ்சி ஒரு விதமா மாறும். ஒண்ணுமே நடக்கலையே, பொடியில என்னப்பா நடந்துச்சுண்டா? அவருடைய மனசு மாறிச்சு. இந்த முழு பொடியையும் கண்ட்ரோல் பண்றது மனசு. இன்னொரு ஆள் வந்து நல்ல செய்தி சொல்றாருண்டா, இவருடைய முகமெல்லாம் மாறிடும். ஒரு ஆள் பயங்கரமா சொல்றாருண்டா, அவசரமா டாய்லெட் போயிருவாரு. அது என்னப்பா நடந்துச்சு? ஒரு பிள்ளைய பயம் காட்டிட்டாங்கண்டா, உடனே யூரின் போயிரும். கிட்னியை பிடிச்சாரா, ஏதாவது பண்ணாரா, பிளடரை பிடிச்சி நெசிக்கினாரா? இல்ல, மனசுக்குள் எதை கொடுக்கிறோமோ அதுதான் உடம்ப கண்ட்ரோல் பண்ணும்.
எலும்பி நடக்கிறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதும் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறதும் இந்த மனசை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும். இல்லை என்றால் பட்டு பயங்கரமான பாதிப்புகளுக்குள்ள வந்துடும். ஒரு சகோதரரை பார்க்கிறேன், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். எல்லா வசதிகளையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட நான் பழகுற நேரம் மாஷா அல்லாஹ், வாகனத்தில் உயர் ரக வாகனம், இன்றைக்கு மார்க்கெட்டில் உள்ள உயர் ரக வாகனம், அவருடைய வீடு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் கேட்டிருக்கு. அவருக்குரிய பிரச்சனை, அவருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய ரூமுக்கு நான் போய் பார்க்கிறேன். அந்த பெட் உண்மையாக 5 ஸ்டார் மாதிரி எல்லாமே அப்படி செட்டப்ல இருக்கிறது. ஆனால் இரவுக்கு அவர் தலையை வைத்தால் அவருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் தூங்குற நேரம் ஒரு மனிதர் மட்டும் கண்ணை பொத்தி கொண்டு இருந்தால் அதனுடைய வேதனை எப்படி என்று பொத்தியவர்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூமின்களுக்கு மன அமைதியை கொடுக்க. உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலே ஒவ்வொரு பிரச்சனை. பணம் இருந்தால் தூக்கம் இல்லை, தூக்கம் இருந்தால் பணம் இல்லை. சிலர்களை பார்க்கிறேன், ட்ரெயின் ஓடுகிறது, அதுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே தூங்குகிறார்கள். ரொம்ப சத்தம், அந்த சத்தமே தெரியாத அளவுக்கு டீப் ஸ்லீப்புக்கு போய்விட்டார்கள். பரம ஏழைகள், லக்ஸரி பெட் இல்லை, அவர்களுக்கு கூல் லேயர்ஸ் தெரியாது, ட்ரிபிள் லேயரா என்ன லேயர் என்று தெரியாது, மெட்ரஸ் கூலா ஹொட்டான் அவருக்கு தெரியாது, அதுக்குரிய எதுவுமே இல்லை. பல லட்சங்கள் பெட்டுக்கு செலவழிக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் தூங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அத்தனையும் மனசு சம்பந்தப்பட்டது. மனசு குழம்பினா உடம்பு குழம்பி போயிடும். மனசு நேர்த்தியா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனைகள் என்ன பொறுத்தளவுல ஆகப்பெரிய பிரச்சனை முகம் கொடுத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நான் அப்படியே உங்களுக்கு தொகுப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்க லைஃப்ல வந்த எந்த பிரச்சனை எழுதிட்டு கேளுங்க, இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சான், நீங்க அப்ப சொல்லுவீங்க ஆமா வந்துச்சேன். பதுவா செய்யணுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பதுவா செய்திருக்கிறார்கள். அடிக்கணுமா, ரசூலுல்லாஹ்க்கு அடித்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பறிக்கணுமா, பறித்திருக்கிறார்கள். ஒரு ஏழையா வாழ்ந்திருக்கிறாரா, ஆமா. பணக்காரரா வாழ்ந்திருக்கிறாரா, ஆமா. பல மனை திருமணம் முடிச்சிருக்கிறார், ஆமா. சின்ன வயசு பிள்ளைய முடிச்சிருக்கிறார், ஆமா. முதியவரை முடிச்சிருக்கிறார், ஆமா. பிள்ளைகள் இருக்கிறா, ஓ. அவருக்கு ஜியாது கடத்துல போனாரா, ஆமா. பொருளாதாரத்தை நிர்வகித்தாரா, ஆமா. ராஜாவா, எல்லாத்தையும் பேர குழந்தைகளோட எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். 360 டிகிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவர் முகம் கொடுக்கணுமோ அத்தனையும் அவர் முகம் கொடுத்திருக்கிறார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்பயுமே மலர்ந்திருக்கு. நான் கேட்கிறேன், உங்களோட உங்க மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏக காலத்தில் 9 மனைவி. என்றைக்காவது உங்க மனைவிக்கு சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆயிட்டுன்னு வைங்க, 10 நாளைக்கு வீட்டில் அடுப்பெரியலன்னு வைங்க, தண்ணியை குடிச்சுதான் வாழ்க்கையை கழிக்கணும்னு வைங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஈச்சப்பழமும் தண்ணியும் மாதிரி ஏதாவது வச்சா டிவோர்ஸ்ல போய் நிற்கும். பெருமானார் 9 நாட்கள், அதாவது 29 நாட்கள் தங்கள் மனைவியோட பேசல. 9 மனைவிமார்களோட ஏன் பேசலன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டான், ஹைபரை பிடிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூடுதலா வருவது, இவங்க கொஞ்சம் வர்ற டைம்ல தான் கூடயே கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பத்தி நீங்க புகார்ல போய் ஹதீஸை பரட்டி பார்த்தா வழங்கும். பள்ளியில ஒரு விருந்தாளி வர்றாரு, பெருமானார் மனைவிமார்கள்ட்ட அனுப்புறாங்க, என்னம்மா இருக்குதுன்றாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி எங்கள்கிட்ட மைந்தி இல்லாமாவும் தண்ணியை தவிர வேற எதுவும் எங்கள்கிட்ட இல்லைன்ட்டாங்க. அடுத்த மனைவி, அடுத்த மனைவி, அடுத்த மனைவி, இப்படியே போறார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலைமையை வெளியெடுத்து போடுகிறான். இமாம் புகாரி அவர்கள் செய்தியை பதிவாக்குறார். அதற்கு பிறகுதான் ரஜுலுன் அன்சாரியை சேர்ந்த மினல் அன்சாரியை சேர்ந்த மனிதரை தன்னுடைய கையை தூக்கி கொண்டு நான் போகிறேன், யார சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போகிறேன் அந்த செய்தி பதிவாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மனைவிமார்கள் ஒரு வீட்டில கூட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பஞ்சத்தின் உச்ச வேதனை அவங்க அனுபவித்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய முகம் மலர்ந்தே இருந்துச்சு. அது எப்படி? அதுதான் எங்களுக்கு தேவை என்கிறோம். அந்த பாடத்தை நாம் பெற வேண்டும் என்கிறோம். எப்பையும் சந்தோஷமாய் இருப்பது எப்படி, எப்பையும் முகமலர்ச்சியோடு இருப்பது எப்படி, எப்பையும் மன அமைதியோடு இருப்பது எப்படி. பெருமானாரை கொல்ல வருகிறார்கள், ஆனால் பெருமானார் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவருக்கு பதட்டம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10,000 பேர் வெளியே நின்று கொண்டு, இந்த நாட்டிலே கோஹம் கோட்டா மாதிரி பெருமானாரை மதீனாவிலே அப்படியே சுற்றி கொண்டு 10,000 பேர் அஹ்ஸாபில் 10,000 அரபிகள் வெளியிலே நின்று கொண்டு பெருமானாரை மட்டும் கேட்டார்கள். அதாவது மதீனத்து வாசிகளே, உங்களோட தகராறு இல்லை, அவரை தாங்கள் என்று கேட்டார், அவரை கொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள்.
அரபுகள் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்றார்கள். 10,000 பேர் வெளியே நின்றார்கள். குறைஷிகள் 4,000 தான். மீதி 6,000 வேற வேற கோத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வெளியே நின்று கொண்டு கேட்டார்கள். ஆனால் பெருமானார் தயங்கவும் இல்லை. பெருமானார் மிக அமைதியோடு தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்றைக்காவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓபன் புக், ரசூலுல்லாஹ் எது செய்தாலும் ஒரு போர்வையில் தூங்கினாலும் சொல்லுவார், குளித்த விதத்தையும் சொல்லுவார். ஆயிஷா அத்தனையும் சொல்லிவிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை மிக ஓப்பனாக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவர்கள் சின்ன வயசு அந்த டைம்ல பூனை படுக்குது என்றார்கள் அடுப்புல. ஒரு நிலாவை சந்திரனை பார்க்கிறேன் இன்னும் அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு சொல்றான், இதுதான் உங்க பொருளாதாரம். நபியுடைய மனைவிமார்களுக்கு பொருளாதாரம் கூட்டி தரப்படாது அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் இல்ல, பெருமானார் இந்த அளவு அவர் தர்மம் தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறது எதுக்கு? கல்ப தொட்டு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏலாமே இருக்கிறோம். இங்கே உள்ள அதிகமானவங்க நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அடுத்த மாதம் சாப்பிட்றதுக்கு அக்கௌண்ட்ல இருக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கு. குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு கம்மலாவது இருக்கு. அந்த எங்களுக்கு எங்க பிள்ளைகள் நல்லா வாழணும், அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி எப்படி? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றை கொடுக்கவில்லை ரசூல். அல்லாஹ்வுடைய சட்டம், உங்க பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்கல. நபிமார்கள் அத்தனையும் தர்மம் செய்யும். உலகத்துள்ள அதாவது எல்லா ராஜாமார்களும் இன்னும் ஓயாமல் உழைக்கிறார்கள். எல்லா ஜனாதிபதிமார்களும் என் சந்ததி என் புள்ள, அது இயல்பு குணம். அதை கலட்டி எடுக்கல அது மனசில். அந்த அன்பு பாசம் இயல்பு குணம். பெருமானாருடைய பாசத்தோடு உலகத்தில் மற்ற யாருடைய பாசம் வைக்கல. பெருமானுடைய நடத்தை எப்படி தெரியுமா இருந்தது? அல்லாஹ் சொன்னான், கொடுக்க வேணாம். அது ஏலாதன்டா. உங்க பிள்ளைக்கு இப்ப கொடுங்க, வாரிசெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க அந்த மாதிரி பாகப்பிரிவினை கொடுக்க ஏலான்ட்டா. அவங்க மனைவிமார்களுக்கு லிமிட்டட். நீங்க நபியுடைய மனைவியா, நீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு. நபியுடைய வீட்டில் என்றைக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வறுமையை வைத்திருந்தார். பெருமானார் அதாவது ஹைபரை பிடித்து பிற்காலத்தில் நிறைய பணம் வருவது, ஜனாசாக்களுக்கு எவ்வளவு கடனோ பிலால் கெட்டுங்கள் என்ற ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழல. ஏன்னா அல்லாஹ் அதை விரும்பல. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் அதை மெயின்டைன் பண்ணிட்டே போனாங்க. அதனால மனைவிமார்களோட ரசூலுல்லாஹ் 29 நாட்கள் பேசாம இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று வாழலாம், இல்லை டிவோர்ஸ் பண்ணலாம். என்னுடைய தாய்மார்கள் ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் முன்னாடி யா ரசூலல்லாஹ் இப்படியே வாழ்ந்து போறோம், உங்களோட தான் வாழுவோம். ஒரு மனைவி பெருமானார் விமர்சிக்கவில்லை, டிவோர்ஸ் பண்ணவில்லை. சாதாரணமாக அல்லாஹ் இப்படி கொண்டு வந்து வைக்கிறான். சின்ன பிள்ளைன்னா அவங்களோட வேற மாதிரி நடக்கணும். ஹதீஜா அம்மா மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 15 வருஷம் மேலன்னா அவங்க வேற மாதிரி. 2 பேரோட பெருமானார் அணுகி பார்க்கிறார். 2 பேரும் அவர்களை தூக்கி வைக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை. ஆயிஷா அம்மா தன்னுடைய வயோதிபத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி நீண்ட காலம், ரசூலுல்லாஹ் மௌத்தாப்புல 18 வயசு அவங்களுக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய தாய் என்ன சொல்றாங்க? ஒரு சாப்பாடுல உட்கார நேரம் அப்படியே கண்ணீர் கொட்டுது. என்னுடைய கணவர் இதை பார்த்ததே இல்லைன்னா, இப்படி ஒரு உணவை பார்த்ததே இல்லைன்னா அழுதால் பெருமானார் அவங்க கல்வில எங்க வாழ்ந்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்.